அண்ணே இனிமே எல்லாம் சரியாயிடும் அண்ணே, நம்ம கவலையப்பட வேணாம். அண்ணே அந்த ரதி தேவி உன்னை பாடாப்படுத்தி நம்ம விஸ்வாவை கொன்னுடுவேன்னு மிரட்டிட்டு போனதை பார்த்து என் மனசு கல்பனா மனசு பதறி போயிடுச்சுன்னு நாகத்தவன் கோயிலுக்கு போய் அவங்க 2 பேருக்கும் அங்கே வேண்டிட்டு வரலாம் வாமான்னு கல்பனா கூப்பிட்டா. அதான் கோவிலுக்கு போய் மனசார வேண்டிக்கிட்டு உங்க 2 பேருக்கும் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வந்தோம். நீ விஸ்வா குடுறி. அண்ணா இனிமே அந்த நாகத்தம்ம விஸ்வாவுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சு தெளிய வச்சு அந்த ரதி தேவியால இனிமே உங்க 2 பேருக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்குவா. பாத்தியாடா என் மருமகளை, உனக்கு ஒரு பிரச்சனை எப்படி உருகி போயிட்டா பாரு. இப்படிப்பட்ட மனசு உள்ளவதான் நம்ம குடும்பத்துக்கு தேவை. இங்க பாரு விஸ்வா, அன்னைக்கு நான் நெஞ்சு வலின்னு ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ உங்ககிட்ட கேட்டேன், நீ அப்ப ஒண்ணுமே சொல்லல. ஆனா நான் இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். மீனாட்சி, என்னன்னா கல்பனா கையை விஸ்வாவோட கையோட சேர்த்து வை. அதையே தட்டு மாத்திர சம்பவமா நினைச்சுக்கோ. கூடிய சீக்கிரம் இவங்க 2 பேருக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அண்ணே நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்னு எனக்கு தோணுதுண்ணே. ஏம்மா, ஏற்கனவே சொன்னது மாதிரி 2ஆம் தரமா கொடுக்கறதுக்கு தயக்கமா இருக்கா உனக்கு? ஐயா அண்ணா என்னண்ணே இப்படி கேக்குற? நான் உன் தங்கச்சின்ன, உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் என் உயிரையே கொடுப்பேன். என் பொண்ணை கொடுக்க மாட்டேனா? ஆமா மாமா, விஸ்வா மாமா நல்லா இருப்பாருன்னா அதுக்கு நான் எந்த வகையிலும் தடையா இருக்க மாட்டேன். அதே நேரத்துல இது விஸ்வா மாமா வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல நீங்க அவரோட விருப்பத்தை தெரிஞ்சுக்காம அவசரப்படுறீங்களோன்னு தோணுது. கேட்டியாடா எவ்வளவு பக்குவமா பேசுறாள்னு? இப்படிப்பட்ட பொண்ணையா கட்டிக்கிறதுக்கு யோசிக்கிறா நீ? இனிமே நான் எதையும் யோசிக்கிறதுக்கு தயாரா இல்ல. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். எல்லாம் உன் நல்லதுக்கு தாண்டா. கை கொடுமா, கைய கொண்டா. அப்பா ப்ளீஸ், அப்பா குடு. அப்பா ப்ளீஸ் பா, தயவு செஞ்சு என்ன தர்ம சங்கடப்படுத்தாதீங்க. டேய் டேய் ஐயோ டேய் என்னங்க நீங்க எமோஷனல் ஆக கூடாதுங்க. அவன் எங்க போயிட போறான்? அவன் ஒத்துக்குவாங்க. ஐயோ நீங்க கோவப்படாதீங்க. சும்மா இருங்க. நீ இப்படி படபடன்னு எமோஷனல் ஆகக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காருல்ல. ஐயோ அண்ணன், நீ நல்லபடியா இருக்கணும்னு உன் ஆசை நிறைவேறுண்ணே. இந்த நேரம் அவனை கம்பல் பண்ண வேணாம். என்ன நீ ஃப்ரீயா விடுமா? இல்ல நான் சொல்ற பேச்ச கேளுங்க. அண்ணி இவருக்கு மாத்திரை கொடுங்க, ரெஸ்ட் எடுக்க வைங்க. நீங்க சொல்லியா வாய அடக்குறீங்க? இல்ல நீ போன கொஞ்ச நேரத்துல அவன் சரி ஆயிடுவான். இப்ப அத பத்தி பேச வேண்டாம். நீ உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. இப்போ உன் உடம்பு தான் முக்கியம். நீ படு அண்ணி. அவருக்கு முதல்ல மாத்திரை எல்லாம் கொடுங்க அண்ணி. வாங்க வாங்க மேடம். வாரேவதி, நீ ஆள போற கார்மெண்ட்ஸ்க்கு முதல் தடவையே வந்திருக்க. வலது கால் எடுத்து வச்சு உள்ள வா. அண்ணி, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. கல்யாணம் ஆகி முதல் வீட்டுக்கு வரப்போ வலது கால் எடுத்து வச்சு உள்ள வர சொன்னீங்க. இங்கேயும் வலது கால் எடுத்து வச்சு வர சொல்றீங்க. தப்பு தப்பு தப்பு. அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது ரேவதி. அது நீ வாழ போற வீடுங்கிறதுனால வலது கால் எடுத்து வச்சு உள்ளவான்னு சொன்னேன். இது நீ ஆள போற கார்மெண்ட்ஸ் இல்லையா? அதனாலதான் நீ வீட்டையும் கார்மெண்ட்ஸையும் எந்த வகையிலும் வித்தியாசப்படுத்தி பார்க்க கூடாதுன்னு தான் அப்படி சொன்னேன். ஓகேவா? குட். உள்ள வா. போலாமா? வாங்க மேடம். வா. இது ஃபுல்லா ஸ்டிச்சிங் செக்ஷன். என்ன ரேவதி, இந்த கார்மெண்ட்ஸ் உனக்கு பிடிச்சிருக்கா? இந்த மாதிரி நமக்கு 5 ஃப்ளோர் இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ணி. நான் எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்கணும். கண்டிப்பா கண்டிப்பா நீ பார்த்தே ஆகணும். பட் அதுக்கு முன்னாடி உன்னை எல்லார்கிட்டயும் அறிமுகப்படுத்தி வச்சு எம்டி சீட்ல உட்கார வச்சு அழகு பார்க்கணும். அக்கா
இருடா, நம்ம ரேவதிக்காக தானே. மேனேஜர், எல்லாரும் இங்க பாருங்க. இப்ப மேடம் உங்களோட பேச போறாங்க. எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. இனிமே இந்த கார்மெண்ட்ஸோட எம்டி என் தம்பி வைஃப் ரேவதி தான். இந்த கார்மெண்ட்ஸ்ல எனக்கு இருக்கிற அதிகாரமும் உரிமையும் சைனிங் அத்தாரிட்டியும் இனிமே இவங்களுக்கும் இருக்கு. இவங்களோட எந்த ஒரு வாயசைவுக்கும் நீங்க எல்லாரும் தலையசிச்சு வேலை செய்யணும். ஓகேவா? ஓகே, எல்லாரும் உட்கார்ந்து வேலையை பாருங்க. ஏய் ரேவதி, என்ன ஒரு மாதிரி நர்வஸா இருக்கிற மாதிரி இருக்க? ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா? அதுவும் சரிதான், போக போக சரியாயிடும். இங்க உன்னை வச்சு எவ்வளவோ பண்ண வேண்டியிருக்கு. அதனால இந்த மாதிரி நர்வஸ் ஆகுறத சீக்கிரமா குறைச்சுக்க. நானும் இங்க எவ்வளோ விஷயங்களை எதிர்பார்த்து தான் வந்திருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி சீக்கிரமாவே சகஜமாயிடுறேன் அண்ணி. குட், வா போலாம். வா உள்ள வா. வாங்க மேடம். இதுதான் எம்டி ரூம், ஐ மீன் ஏ ரூம். இனிமே இது உன்னோட ரூம். நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு அண்ணி. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? போய் உன் சீட்ல உட்காருமா. ஏய் ரேவதி, என்னாச்சு? இல்ல பரவாயில்ல. இப்பதானே நான் சொன்னேன் நர்வஸ்னஸ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கன்னு. ஐயோ அதுக்கு இல்ல அண்ணி, நீங்க போனதுக்கு அப்புறம் உட்காந்துக்கிறேனே. உன்னை இந்த சீட்ல உட்கார வச்சு அழகு பார்க்கணும்னு தான் நான் இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். போமா, போய் உட்காரு. உட்காரு. வெரி குட். இந்த சீட் உனக்கு அம்சமா இருக்கு. தேங்க்ஸ் அண்ணி. மேனேஜர், இன்னைக்கு நான் சைன் பண்ண வேண்டிய ஃபைல் ஏதாவது இருக்கா? இந்த மாசத்தோட ப்ராஃபிட் ஃபைல் டேபிள் மேல வச்சிருக்கேன் ஓ, மேடம். ஐ see. ப்ராஃபிட் ஃபைல். குட். இந்த நிமிஷத்துக்கு ரொம்ப மேட்சிங்கான ஃபைல். ரேவதி, சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இந்த ஃபைலை திருப்பி பார்த்துட்டு உன்னோட முதல் சிக்னேச்சரை இதுல போடு. இந்த ஃபைல் ரொம்ப முக்கியமான ஃபைல்னு நீங்களே சொல்லிட்டீங்க. அப்புறம் எதுக்கு ஃபார்மாலிட்டிக்கு பார்க்கணும்? நான் கவனமாவே சைன் பண்றேன். பொறுமையா பாரு. பார்த்துட்டேன் நீ, எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஓகே, கையெழுத்து போடு. ஓகே ரேவதி, இந்த கார்மெண்ட்ஸ்ல உனக்கு இருக்கிற முக்கியத்துவத்துக்கு ஆதாரமா உன்னோட முதல் சிக்னேச்சரை போட்டுட்டேன்.
Okay, madam. உனக்கு என்ன டவுட் இருந்தாலும் மேனேஜரை கேட்டுக்க சரியா madam. ஓகே கேரி ஆன் வித் யுவர் ஒர்க் நான் கிளம்புறேன் மகேஷ் போலாம் மேடம் 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 ஒரு நிமிஷம் என்ன மேனேஜர் மேடம் கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க இந்த கார்மெண்ட்ஸ் தான் ரொம்ப சென்டிமெண்டான கார்மெண்ட்ஸ்னு சொல்லுவீங்க இது வரைக்கும் உங்க தம்பிகளை கூட ஷேர் ஹோல்டர்ஸா சேர்த்துக்கல இப்ப அவங்கள அதே சென்டிமெண்ட் தான் காரணம் நான் நினைச்சத எந்த ப்ராப்ளமும் இல்லாம ஒர்க் அவுட் பண்ணணும் இல்லையா அத ஒர்க் அவுட் பண்றதுக்கு உங்க உதவி எனக்கு ரொம்ப தேவைப்படுது அத பத்தி நான் உங்களுக்கு அப்புறமா ஃபோன் பண்ணி சொல்றேன் இப்ப நீங்க போங்க அவ தேட போறா ஓகே நீ ஏன்டா இப்படி உம்மன் இருக்க ஏய் மகேஷ் இதுல நிறைய விஷயம் மகேஷ் டேய் என்னடா ஆச்சு உனக்கு ஆ கார்ல வரும்போது எதுவும் பேசாம வந்த இங்க வந்து இறங்குனதும் ரொம்ப வேகமா கார் கதவை அப்படி சாத்துனே ஆ இப்போ இங்க வந்தது இப்படி கிக் பண்ணிட்டு இருக்க ஆ ஏன் இப்படி நடந்துக்கற ஏன் நான் எப்படி நடந்துக்கிறேன் உனக்கு தெரியாதா ஆ? பின்ன என்னக்கா வர வர நீ ரொம்ப நல்லதெல்லாம் பண்ணிட்டு இருக்க ஆ? என்ன நல்லவளா மாறலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கியா ஆ? வேண்டாம் வெக்கமே இல்லாம இப்படி நல்லவளா மாறதுக்கு துப்பாக்கி எடுத்து நாமளே சுட்டுக்கிட்டு செத்து போயிடலாம் டேய் நீ இந்த மாதிரி பேசுறதுனால தான்டா என் தம்பின்னு பக்காவா ப்ரூவ் பண்ற அப்போ இப்பவே போய் செத்து போயிடலாம் ஏய் என்னடா எதுக்கு எடுத்தாலும் ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற இப்பதான் உன்னை என் தம்பின்னு சொல்றதுக்கு பெருமையா இருக்குன்னு சொன்னேன் அதுக்குள்ள இப்படி நடந்துட்டு இருக்கியே நீ செய்யறதெல்லாம் பார்த்தா செம்ம அவமானமா இருக்கு எனக்கு சரி இப்ப எதனால நீ அவமானப்பட்ட உன் பொண்டாட்டிக்கு கார்மெண்ட்ஸ்ல ஒரு போஸ்டிங் கொடுத்ததுனாலயா அவளை என் பொண்டாட்டின்னு சொல்லாத கேட்கவே அருவருப்பா இருக்கு ஏய் இந்த வார்த்தையை நீ என்கிட்ட பேசுறதோட மட்டும் நிறுத்திக்க தப்பி தவறி கூட அவன் முன்னாடி பேசிடாத ஏன் 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 சொன்னா தலையை வெட்டிடுவாளா ஏன்க்கா அவளுக்கு இப்படி பயப்படுற ஹ, என்னது பயமா ஓ அக்காவுக்கா இந்த ரதி தேவிக்கு பயமா ஹ, இத பாரு நான் பேய பார்த்தா கூட ஹாய்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் இவள பார்த்தா நான் பயப்பட போறேன் ஹ, எதுக்காக நான் அவகிட்ட அப்படி எல்லாம் பேசாதன்னு சொல்றேன்னா நீ அவகிட்ட பேசுனீனா அவ என்கிட்ட தேவையில்லாம வந்து அழுது ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருப்பா ஏன் டைமை நான் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அவளுக்கு நான் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கணும் இதெல்லாம் எனக்கு தேவையா இல்லக்கா நீ என்கிட்ட ஆறுதல் சொல்ற மாதிரி எல்லாம் தெரியல உண்மையிலேயே அவளை பார்த்து பரிதாபப்பட ஆரம்பிச்சிட்ட இல்லன்னு வச்சுக்கோ நீ அவளுக்கு எழுதி கொடுத்த பத்திரம் உன் கைக்கு வரலன்றதுக்காக நீ அவளை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்ட மகேஷ் போதும் பயப்படுறேன்னு மட்டும் திரும்ப திரும்ப சொல்லாத எனக்கு எரிச்சலா இருக்கு சரி நீ பயப்படல அப்ப எதுக்காக்கா அவளுக்கு அடிக்கடி நல்லது பண்ணிட்டு இருக்க ஆ? அந்த அக்ரிமெண்ட்டை நம்ம பசங்களை கூட்டு போய் அவங்க வீடு புகுந்து அடிச்சு கலாட்டா பண்ணி தூக்கிட்டு வந்துட முடியாது உன்னால நீ சொல்ற மாதிரி அவ்வளவு ஈஸியா அதை எடுக்க முடியாது ஏன்னா அந்த விஸ்வா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டான் அதனால அதை எடுக்கிறதுக்கு நான் வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன் அது வரைக்கும் நாம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் சரிக்கா வெயிட் பண்ணுவோம் அதோட நிறுத்திக்க வேண்டியதானே எதுக்கு தேவையில்லாம கார்மெண்ட்ஸ்ல அந்த போஸ்ட் இந்த போஸ்டும் கொடுத்து நீ அவளை பெரிய ஆளாக்க பாக்குற அவளெல்லாம் வீட்டுல இருக்க வச்சு வேலைக்காரி மாதிரி நடத்தணும் அதை விட்டுட்டு முதலாளி ஆக்கியிருக்க இங்கதான் மகேஷ் உன் வயசுக்கும் என் அனுபவத்துக்கும் வித்தியாசம் இருக்கு புரியலையா இப்போ இந்த ரேவதி எந்த சூழ்நிலையில உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்கிறது கோர்ட் வரைக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்படி இருக்கும்போது அவளை இந்த வீட்ல வச்சு கொன்னா நாம தான் அவளை கொன்னோங்கிற விஷயம் மார்னிங் நியூஸ்ல இல்ல பிளாஷ் நியூஸ்லயே உடனே வந்துரும் இப்படி கொல்றதுக்கு பேரா நல்ல பிளானு நோ அதனாலதான் அவளை கார்மெண்ட்ஸ்க்கு அனுப்பிட்டேன் அங்க என்ன நாம மட்டுமா வருவோம் இல்ல நம்ம ஸ்டாஃப்ஸ் மட்டும் தான் வந்துட்டு போவாங்களா கிளைண்ட் டெலிவரி பாய்ஸ் கெஸ்ட் ஆபீசர்ஸ் இந்த மாதிரி 1008 பேர் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க அதுல யாரையாவது வச்சு அவளை தூக்கிடலாம்ல
நீ இவ்வளவு பிளான் வச்சிருக்கியா? சாரிக்கா, அது தெரியாம நான் உங்ககிட்ட என்னென்னமோ பேசிட்டேன். மகேஷ், இப்போவாவது புரிஞ்சுக்கிட்டல்ல, அது போதும். ஆனா அக்கா, நீ வெறும் கேட்டவே இல்ல, பிரில்லியண்டான கேட்டவ. தப்பு பண்றது முக்கியம் இல்ல, அது தடம் தெரியாம பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நீ சொல்றது என்னமோ கரெக்ட் தான். ஆனா அக்கா, உன் பிளான் படி ரேவதியை தூக்கிடலாம். ஆனா அவ அக்கா நந்தினி சும்மா இருக்க மாட்டாளே, ஏதாவது ஒரு வழியில குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பாளே. அவளதான் ஆஃப் பண்றதுக்கு ஆல்ரெடி ஒரு ரூட் நம்ம கைக்கு தானா வந்துருச்சு. என்னடா மறந்துட்டியா? விஸ்வா அனுப்புனான்னு நாளைக்கு காலையில டைவர்ஸ் நோட்டீஸ் அவ வீட்டுக்கு டெலிவரி ஆகும்ல. அதுக்கப்புறம் அவ பிரச்சனைய பாக்குறதுக்கே அவளுக்கு நேரம் இருக்காது. அந்த கேப்ல ரேவதி பிரச்சனைய நாம சால்வ் பண்ணிடலாம். கா சூப்பர் கா. சொல்லு ரேவதி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. என்னோட தகுதியும் இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. புரியல ரேவதி. ஆமாக்கா, நான் இப்ப வெறும் ரேவதி கிடையாது, ரதி தேவி கார்மெண்ட்ஸோட எம்டி ரேவதி. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த கார்மெண்ட்ஸ் பேர் கூட ரேவதி கார்மெண்ட்ஸா மாறிடும். என்ன ரேவதி சொல்ற? உண்மையதாக்கா சொல்றேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கடவுள் என் தலையில எழுதியிருந்த எழுத்து அழிச்சிட்டு புதுசா மாத்தி எழுதிட்டான். அதனாலதான் அந்த ரதி தேவி தன்னோட கார்மெண்ட்ஸுக்கு கூட்டிட்டு வந்து இங்க இருக்கிற எல்லா ஸ்டாஃப் கிட்டயும் என்ன அறிமுகப்படுத்தி, இனிமே இந்த கார்மெண்ட்ஸுக்கு ரேவதி தான் எம்டி, இந்த கார்மெண்ட்ஸ்ல எனக்கு இருக்கிற எல்லா ரைட்ஸும் ரேவதிக்கும் இருக்குன்னு சொல்லி என்னை எம்டி சீட்ல உட்கார வச்சுட்டான். அந்த ரதி தேவி அப்படி பண்ணா? நீ சொல்றது என்னால எதுவுமே நம்ப முடியல. அவ தானக்கா இனிமே எனக்கு எல்லாமே பண்ணணும். அவ எனக்கு எழுதி கொடுத்த அக்ரிமெண்ட்ல அப்படிதானக்கா ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், இவ்ளோ சீக்கிரத்துல அவ செஞ்சிருக்கானா? அதை ஏனதான் என்னால புரிஞ்சுக்க முடியல. நான் இதுவே லேட்டுன்னு நினைக்கிறேன். நீ எனக்கா சீக்கிரம் சொல்ற? இல்லடி, சொன்ன வார்த்தையை காப்பாத்துறதுக்கு அவ ஒண்ணு அவ்வளவு நல்லவ கிடையாது. எனக்கு என்னமோ இதுல ஏதோ உள்நோக்கம் இருக்குன்னு தான் தோணுது. வார்த்தை வெறும் வார்த்தையா மட்டும் இருந்திருந்தா அத காப்பாத்துறது அவளுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா என்ன பண்றது, அவதான் கைப்பட எழுதி கொடுத்துட்டாளே, வேற வழி. இது நல்லதா எடுத்துக்கிறதா இல்ல கெட்டதா எடுத்துக்கிறதான்னு எனக்கு தெரியல. அவ எந்த நோக்கத்துல செஞ்சிருந்தாலும் உனக்கு எந்த பாதிப்பும் வராம நீ பாத்துக்கோ. நான் அடுத்து அடுத்து அடி எடுத்து வைக்கிறதுக்கு அவளே எனக்கு படிக்கட்டு கட்டி கொடுப்பா. நான் அதுல ரொம்ப நிதானமா ஒவ்வொரு ஸ்டெப்பா மூவ் ஆகி உச்சிக்கு போய் அங்கிருந்து அவளை எட்டி உதைச்சு அதுல பாதாளத்துல தள்ளிடுவேக்கா. ரேவதி, அவளும் அவ தம்பியும் உனக்கு பண்ண கொடுமைக்கு அது நடக்கணும் தான். ஆனா நீ சின்ன பொண்ணு, அதான் எனக்கு யோசனையா இருக்கு. அதையும் நீ அப்படி சொல்ற? அதையும் எப்படி சொல்லிப்பாரு? அந்த ரதி தேவி ரொம்ப பழசு. அருவா, கத்தி, துப்பாக்கின்னு தூக்கிட்டு திரியறவ. ஆனா உன் தங்கச்சி ரொம்ப புதுசு. கம்ப்யூட்டருக்குள்ள நுழைஞ்ச வைரஸ் மாதிரி யாரோட கண்ணுக்கும் தெரியாம இருந்து பிரச்சனையை உருவாக்கி அவளை காலி பண்ணிடுவேன்க்கா. நான் அவ கண்ணுக்குள்ள விழுந்த தூசி கிடையாதுக்கா, ஈஸியா தொடச்சி தூக்கி வீசறதுக்கு. அவ திமிர்ல கலந்துட்ட கிருமிக்கா. அவ ஆணவத்தோட பார்த்து எப்போ ஃபால்ட் ஆகும்னு புரியாம மண்டைய பிச்சுக்கிட்டு அவ தெருவுல அலையிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். அதனால நீ என்ன பத்தி கவலைப்படாதக்கா. அடுத்தடுத்து அவளுக்கு கொடுக்கற டார்ச்சரை அப்பப்போ உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன்க்கா. கேட்டு சந்தோஷப்பட்டுக்கோ. வச்சிடுறேன். இது பாரு, இதனால உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அப்படி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. சரிக்கா. யாருமா போன்ல? ரேவதி தாமா ஃபோன் பண்ணா. ரேவதியா? என்னவா? எப்படி இருக்காளா? என்ன கூப்பிட்டிருந்தா என்ன ஏதுன்னு நானும் ஒரு வார்த்தை கேட்டிருப்பேன் இல்லம்மா. அவளை பத்தி நாம கவலைப்பட வேண்டாமாமா. அவ ரொம்ப நல்லா இருக்காளா? அவ நல்லா இருக்கணுங்கிறது தானே நம்ம எல்லாருடைய ஆசையும். ஆனா அவ இருக்கிற இடம் சரியில்லையே. இல்லம்மா, அவ சரியான இடத்துல தான் இருக்கா. ஆமாமா, நம்ம ரேவதி சாதாரண ரேவதி இல்ல. இப்போ ஒரு கார்மெண்ட்ஸ்க்கே ஓனர் ஆயிருக்கா. என்னடி ஓனர் அது இதுன்னு என்னென்னமோ சொல்ற?
எனக்கு ஒண்ணும் புரியலடி. உண்மை அவ சொல்ற எப்படி? ஆமாமா, அந்த ரதி தேவி அக்ரிமெண்ட்ல எழுதி கொடுத்த மாதிரியே செஞ்சிருக்கா. பரவாயில்லையே, அவளா மனசு இறங்கி இப்படி செஞ்சா? கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. சில ஆச்சரியங்கள் கடவுள் யார் மூலியமாவது செய்வார் போல இருக்கு. உண்மைதாமா, நீ சொல்ற மாதிரி அந்த ரதி தேவி உண்மையிலேயே மாறி இருந்தா எல்லாருக்கும் சந்தோஷம்தான். உள்ள வா.